ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலை கிடைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்குங்க. அப்படியே கிடைத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வது என்பது குதிரை தாங்க இருக்குது. அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருந்துச்சுன்னா அதை மனநிறைவோடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கிடைத்த வேலையை மனதார திருப்தியாக நேர்மையான முறையில் செய்தால் கூடிய விரைவில் உங்களுக்கு நியாயமான வருமானம் உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. அப்படி நியாயமான வருமானம் நீண்ட நாட்கள் கிடைக்காமல் இருந்தால் வேறு வழியே இல்லை, நீங்கள் வேலையை மாட்டே தாங்க ஆகணும். அதுக்காக நீங்கள் உயர்ந்த சம்பளத்தில் வேறு வேலையை தேடிக்கோங்க. உங்களுக்கு சரியான வேலையே கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுது நல்ல வருமானத்தில் நல்ல உத்தியோகம் கிடைக்க நிரந்தரமாக அந்த உத்தியோகம் நிலைக்க முருகரை வழிபாடு செய்யலாம். அந்த எளிமையான முருகர் வழிபாடு எப்படி செய்வது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாங்க. பொதுவாகவே அனைவரது வீட்டிலும் முருகர் படம் இருக்கும். அந்த முருகர் படத்திற்கு முன்பாக ஒரு பித்தளை தாம்பூலத்தட்டை வைத்து அதில் துவரம்பருப்பை நிரப்பி அதன் மேல் 2 மண் அகல் விளக்குகளை வைத்து சிவப்பு நிற திரி போட்டு விளக்கேற்றி முருகா எனக்கு வேலை கொடு என்று மனதார முருகரை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் செய்யலாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் முருகர் பாதங்களில் விழுந்து வழங்கினால் நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில், அதாவது காலை 6 மணிலிருந்து 7 மணி வரை, மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரை, இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரை, இந்த 3 நேரங்களில் உங்களுக்கு எது நேரம் உங்களுக்கு சரின்னு தோணுதோ, எந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியும்னு தோணுதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வழிபாட்டை மனதார செய்யும் பொழுது வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடுங்க. இந்த வழிபாடு செய்து முடித்த அடுத்த நாளான புதன்கிழமை அன்று அந்த தாம்பூலத்தட்டில் இருக்க துவரம்பருப்பை எடுத்து உங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாங்க. அதற்கு முன்பாக அதில் சிறிதளவு பருப்பை தண்ணீரில் ஊற வைத்து அதை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மாட்டிற்கு அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மிகவும் நல்லதுங்க. ப்ரைவேட் ஜாப் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் இந்த வழிபாடு கை கொடுக்குங்க. இந்த வழிபாடு செய்து முடித்த பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு அரசு தேர்வில் எழுதினால் நிச்சயமாக நன்மையே நடக்குங்க. அதனால் நம்பிக்கையோடு மனதார இந்த வழிபாட்டை செய்து ஒரு நிரந்தரமான உத்தியோகத்தை நீங்கள் பெற்றுக்கலாங்க. இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் முழு மனசோடு முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.